வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் ஃபார் இ சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இ சேவா இதிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இன்டர்வியூ தான், வேறு எதுவும் எக்ஸாமு ப்ரொசீஜர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதற்கான செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு செலக்டான கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய பெயர் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/7/2024. அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு, அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 18. ஸோ ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 15,000, மொத்த வேக்கண்ட்டு 298. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். அதில் அரியலூர் 6, செங்கல்பட்டு 9, சென்னை 17, கோயம்புத்தூர் 14, கடலூர் 11, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கன்னியாகுமரி அப்படின்ற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து 298 வேக்கண்ட் அப்படின்றது. ஸோ குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்காத நபர்கள் பார்த்துக்குங்க, உங்களுடைய பெயர் வந்து அதில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது அவங்களுக்கு வந்துட்டு இது போட்டிருக்காங்க. அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு இதுதான் லாகின் பேஜ். நீங்கள் நார்மலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்காது. அதுலேயே ESK.register லாகின் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.